close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever try. Hello friends, welcome to Tamilmobiletech. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருடைய அன்பாக்சிங் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா Terabyte அப்படின்ற ப்ராடக்ட்ல இருந்து இந்த ஸ்பீக்கர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீக்கருடைய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 179 ரூபாயில அமேசான்ல இந்த ஸ்பீக்கர் வந்து நமக்கு கிடைக்குது. சோ உங்களுடைய லேப்டாப்புக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு நல்ல ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நீங்க வாங்கலாம். சோ இந்த ஸ்பீக்கருடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஸ்பீக்கர் வந்து இந்த பிரைஸுக்கு ரொம்ப ஒர்த்தான ஸ்பீக்கர் அப்படின்னே தான் என்னுடைய சஜஷன் இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. ஸ்டீரியோவா இருந்தாலும் சரி, பேஸா இருந்தாலும் சரி, இந்த ஸ்பீக்கர்ல நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு. இந்த பிரைஸுக்கு நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை நம்ம ரொம்பவே சேஃபாக ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் தான் வந்திருக்கு, எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. ஸோ பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு ஸ்பீக்கருடைய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு பில்லிங் அட்ரஸ் இருக்குது, மற்றபடி எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீக்கருடைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர் எப்படி நம்மளுடைய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கரை பற்றின சின்ன சின்ன தகவல் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் கலரில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே ப்ராடக்ட்டில் நமக்கு பவுல் ஷேப்லலாம் ஸ்பீக்கர் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்பீக்கரை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு டைரெக்டாக 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பில்டு குவாலிட்டின்னு அப்படின்னு பார்க்க வரையில் பிளாஸ்டிக்கில் தான் பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 ஸ்பீக்கருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக பேக் சைடில் 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஒயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒயரில் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த யூஎஸ்பி கேபிள் எதுக்குன்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த ஸ்பீக்கருக்கான பவர் கொடுக்கறதுக்காக யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க, அதாவது ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ ஜாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக பவர் இதில் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கரை எப்படி நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம லேப்டாப் கிட்ட இந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கரை வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு உங்கள் லேப்டாப் கிட்ட எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க 2 கேபிளையும் நம்ம எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பி கேபிளை வந்து நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோக்காக நமக்கு வந்து ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் உங்களுடைய ஆடியோ போர்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஆடியோ போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் தான் இருக்குது. நீங்கள் லைவாகவே அந்த சவுண்டை கேட்க போகிறீங்க. என்சிஎஸ் மியூசிக் தான். ஸோ நோ ப்ராப்ளம், காப்பிரைட் இஷ்யூ வராது. அதனால் நான் உங்களுக்கு டைரெக்டாகவே ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ என்சிஎஸ் மியூசிக் அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரே ஒரு ஸ்பீக்கரில் மட்டும் நமக்கு ஆடியோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ராலிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம சேம் டைமில் 2 ஸ்பீக்கரையும் ஒரே நேரத்தில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஸ்பீக்கர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய லேப்டாப்புக்கு குறைந்த விலையில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பீக்கர். இதே மாதிரி